ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி காலிஃப்ளவர் போட்டு ஒரு கோகோனட் கிரேவி பட்டாணியும் போட்டு நான் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. 4 டேபிள் ஸ்பூன் கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் பேலீஃப் கொஞ்சம், ஸ்டார் அனீஸ், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு கல்பாசி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வறுபடட்டும். இதில் ஒரே 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி கொடுத்துப்போம். மீன்வேல் டைம் அரை மூடி தேங்காய், 5 பச்சை மிளகாவை அரைச்சி நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுப்போம். இந்த ஆனியனில் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ஃபைனாக சாப் பண்ண வேணாம், 4 கட் பண்ணி 6 கட் பண்ணி போட்டால் போதும். 2 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ப்ரௌன் கலர்லாம் ஆகணும், கோல்டன் கலர்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு, நான் ஆல்ரெடி பச்சை பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிப்போம். இதில் பிளான்ச் பண்ண காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிப்போம். நான் ஒரு காலிஃப்ளவர், மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் 1 எடுத்திருக்கேன். அதை சுடு தண்ணியில் போட்டு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். கொதிச்சோன்னே எடுத்துடணும். எடுத்து வச்சுருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு பிஞ்ச். இது ரொம்ப ரெட் கலராகவும் இருக்காது, ரொம்ப ஒயிட் கலராகவும் இருக்காது. இதில் கியூமின் பவுடர், ஒரு ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது குஸ்காக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இதுக்கு சப்பாத்தி, ரோட்டி எல்லாத்துக்கும். ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான். இதில் பச்சை மிளகா மட்டும்தான் காரம். பிளாக் பெப்பர் பவுடர் அண்ட் ஒயிட் பெப்பர் பவுடர், க்ரீன் சில்லியோட பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் மிளகாத்தூள் இதுக்கு தேவை கிடையாது. இதுலேயே நல்லா வதங்கணும். ஆல்ரெடி பட்டாணி வெந்திருந்தாலும் இன்னும் காலிஃப்ளவர் 50% தான் வெந்திருக்கு. அதனால் இந்த பட்டாணியோட, இந்த மசாலாஸோட இந்த காலிஃப்ளவரும் சேர்த்து வதங்கும் போது நல்ல டேஸ்ட் காலிஃப்ளவரில் ஏறும். இதில் கொத்தமல்லி பவுடர், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது வதங்குற அளவுக்கு ஒரு ஹாஃப் டம்ளர் கிளாஸில் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த நல்லா கொதித்து காலிஃப்ளவர் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் பச்சை மிளகாவும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா கோபி மட்டர் மசாலா ரெடி. கோகோனட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வதங்க விடணும். இன்னும் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோகோனட்டோட நம்ம சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இதை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டுக்கிறேன், கார்னிஷ்க்கு, வாசத்துக்கு, எல்லாத்துக்கும். இது ஹோட்டலில் ஒயிட் குருமா மாதிரி ஒன்று தருவாங்கள்ல, அந்த ஸ்டைல் தான் இது. இது நான் என் வீட்டில் இந்த மாதிரி தான் நான் செய்வேன். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் எனக்கு காரம் பத்தலை, பச்சை மிளகாவோட காரம். அதனால் நான் இன்னும் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அவ்வளோதான்.
கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். நான் சப்பாத்தியோடு இதை சர்வ் பண்ணேன். நல்லா இருந்தது. கோபி மட்டர் கிரேவி ரெடி. சப்பாத்தியோடு சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.